உங்களை பெற்றவங்களை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்களா, பரியாசம் பண்ணுறீங்களா அப்படின்னா, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பெற்றோரை பரியாசம் பண்ணி உங்களுடைய பெற்றோரை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னங்க அந்த பரிசு அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் தவறாக என்னை நினச்சிக்க கூடாது. வேதம் சொல்லுகிற அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அந்த ஆசீர்வாதம்னு கேட்குறீங்களா? தன் தகப்பனை பரியாசம் பண்ணி தன் தாயை அசட்டை பண்ணுகிறவனு அவனுடைய கண்களை காகங்கள் கொத்தும், கழுகுனுடைய குஞ்சுகள் அவனுடைய சரீரத்தை தின்னும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் போடப்பட்டு இருக்குது. ஐயா, நீங்கள் பரியாசம் பண்ணுறதும், நீங்கள் உங்கள் பெற்றோரை நிந்திக்கிறதும் அவமானப்படுத்துகிறதும், நீங்கள் யாரை நிந்திக்கிறோம் யாரை அவமானப்படுத்துகிறோம்னா நம்மை உண்டாக்கின கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. பெற்றோரை அசட்டை பண்ணுகிறவர்கள், வேதம் சொல்கிறது என் ஜனங்களை என்னை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவங்க மோசேயவோ இல்லை இஸ்ரவேலை நடத்தின தீர்க்கதரிசிகளையோ ஆசாரியர்களையோ அசட்டை பண்ணலை, கர்த்தரை அசட்டை பண்ணினது. அப்போ நம்ம பெற்றோரை அசட்டை பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, யாரை பரியாசம் பண்ணுறோம் யாரை அசட்டை பண்ணுறோம் அப்படின்னா கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த அசட்டை பண்ணுறதுனால, பரியாசம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சாபம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண்களை காகங்கள் பறிக்கும், தின்னும் அப்படின்னு போட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. அதனால் உங்கள் பெற்றோரை தயவு செஞ்சு பரியாசம் பண்ணாதீங்க. முதிர் வயதாகும் போது உங்கள் தாயாரை அசட்டை பண்ணாதீங்க. அவங்களோடு கூட இருந்து அவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட சேர்ந்து, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். நம்ம பெற்றோரை ஆசீர்வதிங்க. நம் பெற்றோர்களை ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னா நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் உங்கள் பெற்றோரை அசட்டை பண்ணாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. அவங்க மூலமாய் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் சந்ததியிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். God bless you. ஆமென்.